Assalamu alaikum and hi friends, welcome to Bismi Tamil crafts. வீடியோ கிளியர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் கிவ்அவேக்காக கிஃப்ட்ஸ் வாங்கினோம் இல்லையா, அதை வந்து நம்ம பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 10 minutes சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு வின்னர்ஸ்க்கும் 21 கிஃப்ட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதை நம்ம பேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து 10 வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன், கிஃப்ட்ஸையுமே ரிவீல் பண்ணிட்டேன். அந்த 2 வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்டனால தான் பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிவ்அவேங்கிறது ஈஸி கிடையாது. டக்குன்னு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி டக்குன்னு உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூல்ஸ் சொல்லணும். ரூல்ஸ் சொல்லிவிட்டு அதில் ஹானஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள நம்ம ஹானஸ்ட்டாக 10 minutes சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்ஸ் வந்து 21 கிஃப்ட்ஸ் 10 minutesக்கும் வாங்கணும். அது வந்து ஒரே ஷாப்பில் ஒரே டைமிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 2 weeks வந்து நிறைய ஷாப்ஸுக்கு போய் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளன் த்ரெட் இருக்க ஷாப்பில் வந்து பெயிண்ட் பேலட் இருக்காது, பெயிண்ட் பேலட் இருக்க ஷாப்பில் கலர் பேப்பர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அந்த 21 கிஃப்ட்ஸும் 10 minutesக்கும் சேமாக கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் 2 weeks நான் டைம் எடுத்து உங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அங்கே ஸ்டாக் இருக்காது. ஸோ 10 minutesக்கும் வந்து இருக்கும் போது ஒரு 2 days கழித்து வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது 2 days கழித்து திரும்பி போய் அங்கே வாங்கணும். ஸோ கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்கே நான் 2 weeks எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிவிட்டு வின்னர் சூஸ் பண்ண பிறகு பேக்கிங் பண்ணுவேன். ஸோ பேக்கிங்லேயுமே வந்து 10 minutesக்கும் 21 கிஃப்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நிறைய வாட்டி வந்து ரீசெக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த டேமேஜும் இருக்காமல் நீட்டாக உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ் இங்கேருந்து லாங்கு தான், அங்கே கொண்டு போய் வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வர டைமிங் வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து கொரியர் ஆஃபீஸில் போட்டுட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 daysல வந்து கிடச்சிரும். உங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு மறக்காமல் எனக்கு பேக்கிங் வீடியோ எடுத்து அனுப்புங்க. வின்னர்ஸில் சில பேர் கேரளா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கும் போது உங்களுக்கு ரீச் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க தான் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். நான் பேக் பண்ணிலாம் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் லாங்கை பொறுத்து வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிடச்சோன்னா மறக்காமல் பேக்கிங் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கிஃப்ட்ஸை எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கிஃப்ட்ஸ் ஒரு ஆளுக்கு வருதுன்னு பார்த்துடலாம். கில்ட்ரு ஷீட் ஒன்று வருது. ஸோ கில்ட்ரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான கில்ட்ரு ஷீட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து 5 கலர் பேப்பர்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு திரும்பியுமே நான் ரோல் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி தான் 10 minutesக்குமே வந்து நான் கரெக்டாக 5 பேப்பர்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 10 minutesக்கு பேக் பண்ண பாக்ஸ் கூட இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், ஃபுல்லாக எப்படி பேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய டபுள் சைட் டேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் 3rd கிஃப்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் பால்ஸ் கரெக்டாக வந்து 21 கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். தர்மாக்கோல் பால்ஸ்க்கு அப்புறம் பாப்சிக்கிள்ஸில் ஒரு பண்டல் நான் வாங்கியிருக்கேன். இதையுமே வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட 5th கிஃப்ட். அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ தான். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. யாருக்கு வந்து எந்த மாதிரி கலர் வரப்போகுதுன்னு தெரியல. இது வந்து ஃபெவிகம் மாதிரி உள்ள பெரிய டியூப்பில் இருக்க மாதிரி உள்ள க்ளூ. அப்புறம் வந்து பெயிண்டிங் கிட்டு. இதில் வந்து 6 பெயிண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு பெரிய பென், இந்த மாதிரி நல்ல பெரிய பென். அப்புறம் வந்து ஸ்மைலி ஸ்டிக்கர். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரும் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு கிவ்அவே கிஃப்ட்ஸ் காமிக்கும் போது சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் வந்து லாஸ்ட் டைமில் தான் கிடச்சிது, அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அடுத்து உள்ளன் த்ரெட்டு. அப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்கேலை வந்து நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள மாடலில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வாங்கியிருக்கேன். யாருக்கு எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்பவே வந்து குவாலிட்டியான ஐட்டம்ஸாக தான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சிலுமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கேலில்.
இந்த ஸ்கேல் வந்து 11th கிஃப்ட். நீங்களே கவுண்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக தான் எல்லா கிஃப்ட்ஸ் நம்பர்ஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு தான், ஸ்கெட்ச் அண்டு க்ரையான். இப்போ வந்து 13 கிஃப்ட்ஸ் நான் காமிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபெவிகால் ஒன்று. அடுத்து இந்த மாதிரி வந்து மினி நோட். இந்த மினி நோட் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்து ஒரு பெயிண்ட் பேலட். இந்த பெயிண்ட் பேலட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஆட் பண்ணி நியூ கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கிட். ஸோ இந்த ஸ்டேஷ்னரி கிட்லேயே உங்களுக்கு வந்து 4 ஐட்டம்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஷ்னரி கிட்டை நம்ம வந்து 4ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நான் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 20 கிஃப்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரையும் சேர்த்து உங்களுக்கு வந்து 21 கிஃப்ட்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் வந்து லாஸ்ட் டைமில் தான் கிடச்சிது, அதனால தான் இதில் காமிக்கல. பட் வந்து வீடியோ லாஸ்ட்டுக்கிட்ட வரும்போது நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரை வந்து பேக் பண்ணுறதை காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் எந்த பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த பாக்ஸில் தான் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். வீடியோ இன்ட்ரோலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவேல வந்து பாக்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு ஆள்கிட்ட நாங்கள் சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து சேமாக இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10 வின்னர்ஸ்க்குமே வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங்கான நீட்டான பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பின்னாடி ஜாயின் பண்ணலையா, அந்த இடத்துல வந்து நான் டேப்பு போட்டு நிறைய வாட்டி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் இல்லாமல் இருக்கும்னு நிறைய வாட்டி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த பேக்கிங்காகவே வந்து நான் 2 டேப் வந்து வாங்கி அது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வாங்க இதுக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் பேப்பர் ரோலை வச்சுக்கலாம். நான் கலர் பேப்பர் ரோலை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து ரோல் பண்ணியிருந்தேன். அப்புறம் பாக்ஸ்குள்ளே போகணுன்னு வேறு மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பாப்சிக்கிள்ஸ் வச்சிடலாம். பாப்சிக்கிள்ஸ்க்கு அடுத்து டபுள் சைட் டேப்க்கு அப்புறம் தர்மாகோல் பால்ஸ்க்கு அப்புறம் வந்து உள்ளன் த்ரெட் வைக்கலாம். நான் வந்து 1 by 1 இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். உள்ளன் த்ரெட் வச்ச பிறகு பெயிண்ட் பேலட் வச்சிடலாம். கரெக்டாக இந்த பாக்ஸில் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபெவிகால் ரெண்டுத்தையுமே உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ண பிறகு மினி நோட் வச்சிடலாம். மினி நோட்டுக்கு அப்புறம் வந்து அந்த வந்து ஸ்கேல் வச்சிடலாம். இந்த ஸ்கேல் வந்து லாங் சைஸ் ஸ்கேல், பட் ஃபோல்டபுளாக இருந்தனால உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த கிட்டு வச்சிடலாம். அந்த கிட்டை நீங்கள் 4ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பெயிண்ட் கிட் வச்சிடலாம், ஸ்டிக்கர் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்கெட்சு, க்ரையான், லாஸ்ட்டாக வந்து கில்ட்ரு ஷீட்டை வந்து நான் வச்சுக்க போகிறேன். பென் வச்ச பிறகு, அந்த லாங் பென் வச்ச பிறகு லாஸ்ட்டாக கில்ட்ரு ஷீட் வச்சுக்கலாம். கில்ட்ரு ஷீட்டை பார்த்திங்கன்னா லப்பர் பென் போடாமல் லைட்டாக ரோல் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா லப்பர் பென் போட்டால் அந்த கில்ட்லாம் வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் ரோல் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு க்ளோஸ் பண்ண பிறகு நம்மளோட கிஃப்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய வாட்டி டேப் போட்டு நான் பேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ திரும்பியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா. இப்போ வாங்க 10 வின்னர்ஸ்க்கு எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். 10 வின்னர்ஸ்க்குமே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். 10 பாக்ஸ்லேயுமே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா, எல்லாருக்குமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் 21 ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எதுக்கு நான் வந்து ஃபெவிகாலையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஃபெவிகம் வந்து சப்போஸ் லீக் ஆகிடுச்சுன்னா ஐட்டம்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் தான். அதில் வந்து மாஸ்கிங் டேப் வந்து ஓப்பன் ஆகிற இடத்துல ஒட்டினா இதுக்கப்புறம் லீக்கேஜே ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு வச்சா டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக இருந்த பிறகு நான் செக் பண்ணி தான் வச்சேன். அப்புறம் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னும் 5 வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கா. ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து ஸ்டாக் வந்தது. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், அதனால் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டிக்கரையும் சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக 21 கிஃப்ட்ஸ் வந்து வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 க்ளூவையும் உள்ளே போட்டுக்க போகிறேன். ஸ்மைலி ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது கூட வந்து இதை சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் எல்லா பாக்ஸ்லேயும் உங்களுக்கு வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறேன். இந்த எல்லா பாக்ஸுமே இந்த டைம் வந்து கரெக்டாக சேமாக வந்து கிடச்சனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிஃப்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆன பிறகு மறக்காமல் எனக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறத சென்ட் பண்ணி விடுங்க இமெயில் ஐடிக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து வச்சு முடிச்சாச்சு. எல்லா பாக்ஸுமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன். கீழே நான் டேப் போடணுன்னு சொன்னேன் இல்லையா, அதை கூட இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். இதை நீங்கள் வந்து நான் காமிக்கிற மாதிரி அன்பாக்சிங் வீடியோ வந்து எனக்கு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட வாய்ஸோடு சென்ட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாய்ஸோடு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் கூட டிஸ்ப்ளே பண்ணலாம். அப்படிலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணால் எனக்கு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஓகே அப்படின்னு எனக்கும் தெரியும். அதனால மறக்காமல் அன்பாக்சிங் வீடியோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ நான் சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லி ஒரு 3 winners சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு என்ன கிஃப்ட்ஸ் எப்படி பேக் பண்ண போகிறேங்கிற வீடியோவும் சீக்கிரமாக போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து கிவ்அவேயும் நம்ம சேனலில் நடந்துக்கிட்டே இருக்கும். சடனாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி வின்னர்ஸும் சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நம்மளோட 3rd கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா பாக்ஸுமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் மேலேயே வந்து ஒரு 2 times வந்து டேப்பை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து gift பேப்பரை போட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். எல்லாருக்குமே வந்து சேமாக ஒரு பிங்க் கலர் gift பேப்பர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்கு மேலே போட்டு அப்படியே வந்து gift மாதிரி பேக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நான் பேக் பண்ணிவிட்டு இமேஜும் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இப்படி தான் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். 10 கிஃப்ட்ஸ் பாக்ஸையுமே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணோன்னா நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து உங்கள் அட்ரஸை ஒட்டிட்டு நான் வந்து கொரியர் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசீவ் ஆன பிறகு மறக்காமல் எனக்கு அன்பாக்சிங் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஓகே, வின் பண்ண எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளோட 3rd கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். அந்த கிவ்அவேயும் இந்த மாதிரி சூப்பராக நிறைய கிஃப்ட்ஸோட நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் 3rd கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 2nd கிவ்அவே சூப்பராக முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், நான் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். 2மே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye from Jaseera. Do something creative. Meet on next video. அது வரைக்கும் bye. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.